ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர், நல்லவர். இந்த காலையை நமக்கு தேவன் கொடுத்தார். சந்தோஷமாய் கர்த்தரை ஆராதிக்க, சந்தோஷமாய் கர்த்தரை நாம் பாடி மகிழ. ஹல்லேலூயா. ஓ அற்புதத்தின் தேவன், மகத்துவமானவர். ஓ மை ஃபாதர், அவர் கிருபைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்ரம், 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 ஸ்தோத்ரம். ஹல்லேலூயா. அவர் கிருபை என்றும் உள்ளது, கிருபை என்றும் உள்ளது, கிருபை ஒன்றும் உள்ளது. Thank you Jesus. Hallelujah, hallelujah. Praise you Lord, praise you Lord, praise you Lord, praise you Lord. Oh மகிமை, 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 மகிமை. இதுவரைக்கும் காத்த தேவன் நன்றி. மாறிடாய் மானேசரே, மாறாதவர் அன்பு என்னாலுமே என்ற பாடலை பாடி நாம் கர்த்தரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். மாறிடாய் மானேசரே, என்றும் மாறாதவர் அன்பென்னாலுமே, கல்வாரி சிலுவை மீதிலே காணுதே அன்பிதே, கல்வாரி சிலுவை மீதிலே காணுதே அன்பிதே, இயேசுவின் மகா அன்பிதே, அதின் ஆழம் அறியலாகுமோ, இதற்கிணை ஏதும் ஏறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே, இதற்கிணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே. பாவியாக இருக்கையிலே அன்பை பாரில் எம்மை தேடி வந்தாரே, நீசன் என்று நினைத்தல்லாமலே நேசனாக மாற்றினாரே, நீசன் என்று நினைத்தல்லாமலே நேசனாக மாற்றினாரே, இயேசுவின் மகா அன்பிதே, அதின் ஆழம் அறியலாகுமோ, இதற்கிணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே, இதற்கிணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே. தம் உள்ளம் போலே நேசித்ததினார் அல்லல் யாவும் அகற்றிடவே ஆதிதேவன் பலியானாரே, அல்லல் யாவும் அகற்றிடவே ஆதிதேவன் பலியானாரே, இயேசுவின் மகா அன்பிதே, அதின் ஆழம் அறியலாகுமோ, இதற்கிணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே, இதற்கிணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே.
ஆவியால் அன்பை பகர்ந்திட தூய தேவனின் மின் சாயல் அணிய ஆவியாலே அன்பை சொரிந்தார் ஆவலாய் அவரை சந்திக்க ஆவியால் அன்பை சொரிந்தார் ஆவலாய் அவரை சந்திக்க இயேசுவின் மகா அன்பிதே அதின் ஆழம் அறியலாகுமோ இதற்கிணை ஏதும் வேறில்லையே இணை ஏதும் வேறில்லையே இதற்கிணை ஏதும் வேறில்லையே இணை ஏதும் வேறில்லையே. நியாய வீதி தினமதிலே நீயும் நிலையாகும் தைரியம் பெறவே பூரணமாய் அன்பு பெருக புண்ணியரின் அன்பு வல்லதே பூரணமாய் அன்பு பெருக புண்ணியரின் அன்பு வல்லதே இயேசுவின் மகா அன்பிதே அதின் ஆழம் அறியலாகுமோ இதற்கிணை ஏதும் வேறில்லையே இணை ஏதும் வேறில்லையே இதற்கிணை ஏதும் வேறில்லையே இணை ஏதும் வேறில்லையே. நீக்கிடுமே யாவும் பாரினிலே சகித்திடுமே விசுவாசம் நாடிடுமே அன்பு ஒரு காலம் ஒழியாது விசுவாசம் நாடிடுமே அன்பு ஒரு காலம் ஒழியாதே இயேசுவின் மகா அன்பிதே அதின் ஆழம் அறியலாகுமோ இதற்கிணை ஏதும் வேறில்லையே இணை ஏதும் வேறில்லையே இதற்கிணை ஏதும் வேறில்லையே இணை ஏதும் வேறில்லையே. எல்லாருடைய அன்பும் மாறி போகும். சம்டைம்ஸ் பெற்ற தாய் தந்த அன்பு கூட அது சோர்ந்து போகும். எல்லாருடைய அன்பும் கரைந்து மறைந்து விலகி போகும். ஆனால் இயேசுவின் அன்பு உங்களை விட்டும் என்னை விட்டும் எப்பொழுதும் மாறாது. ஏனென்றால் இப்பொழுது வைத்த அன்பல்ல, உலகம் தோற்றத்துக்கு முன்பாகவே நம்மேல் கர்த்தர் வைத்த அன்பு. ஹல்லேலூயா, how we praise the Lord. கர்த்தரை துதிப்போம், அந்த அன்புக்காக ஸ்தோத்திரிப்போம். அந்த அன்பு வச்சதுனால தான் உங்களையும் என்னையும் கர்த்தர் குறித்து அழகாக எடுத்தார். முன் குறித்து அழைத்து அவருடைய நாமத்துக்காக எடுத்திருக்கிறார். கர்த்தர் பெரியவர், பெரியவர், நல்லவர், 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 மகிமையானவர். ஓ praise the Lord, praise the Lord, praise the Lord. ஓ இயேசுவின் மகா அன்பிதே அதின் ஆழம் அறியலாகுமோ
இதற்கு இணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே, இதற்கு இணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே. Oh my Jesus, thank you Lord. அந்த அன்பு எப்போதும் உங்க கூட இருக்கிறது, நம்ம கூடவே இருக்கிறார். ஓ ஷந்தலபா கதலஷியாலாபா. நாம் பாவியா இருக்கையிலே நம்ம மேல அன்பு வைத்து நம்முடைய குறைகளெல்லாம் சுத்திகரித்து நம்மை தூய்மைப்படுத்தி வருகிற தேவன் எவ்வளோ அன்பு நிறைந்தவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். How my Jesus. கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள். இஸ்ரவேலே பயப்படாதே, இஸ்ரவேலின் ஜனமே என்றும் பயப்படாது, நானே உன் தேவன் என்ற பாடலை பாடி விசுவாசத்தில் பலப்படுவோம். இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம், யெகோவா உன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம், யெகோவா உன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம், யெகோவா உன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம், யெகோவா உன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். ஓங்கும் புயமும் பலத்த கரமும் நம் பக்கமே உண்டு, ஓங்கும் புயமும் பலத்த கரமும் நம் பக்கமே உண்டு, தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாயும் உண்டு, தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாயும் உண்டு. இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம், யெகோவா உன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம், யெகோவா உன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். பார்வோன் கைக்கு விடுத்து மீட்ட பஸ்காட்டு குட்டி, பார்வோன் கைக்கு விடுத்து மீட்ட பஸ்காட்டு குட்டி, ஆரோன் மோசே என்னும் நல்ல ஆசாரியரும் உண்டு, ஆரோன் மோசே என்னும் நல்ல ஆசாரியரும் உண்டு. இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம், யெகோவா உன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம், யெகோவா உன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம்.
பயப்படாதே சிறுமந்தையே, பார் நான் உன்னைப்பன். பயப்படாதே சிறுமந்தையே, பார் நான் உன்னைப்பன். கலங்காதே மனம் திகையாதே, உன் தேவன் தினம் காப்பே. கலங்காதே மனம் திகையாதே, உன் தேவன் தினம் காப்பே. இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவா உன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். யெகோவா உன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். பார்வோன் கைக்கு விடுத்து மீட்ட பஸ்காட்டுக்குட்டி, பார்வோன் கைக்கு விடுத்து மீட்ட பஸ்காட்டுக்குட்டி. ஆரோன் மோசே என்னும் நல்ல ஆசாரியரும் உண்டு. ஆரோன் மோசே என்னும் நல்ல ஆசாரியரும் உண்டு. இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவா உன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். யெகோவா உன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். சத்ருக்களை சிதறடித்த சர்வ வல்ல தேவன், சத்ருக்களை சிதறடித்த சர்வ வல்ல தேவன், யுத்தத்தில் உன் முன்னே நின்று ஜெயம் எடுப்பாரே. யுத்தத்தில் உன் முன்னே நின்று ஜெயம் எடுப்பாரே. இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவா உன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். யெகோவா உன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். யெகோவா உன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். உன் தேவன் சகலத்தையும் ஜெயித்தவர், சகலத்தையும் வென்றவர். அந்த விசுவாசத்தை உறுதியா வச்சுங்க. சகலத்தையும் ஜெயித்தவர் என் தேவன். ஹல்லேலூயா. என்னை நடத்துகிறவர் சகலத்தையும் ஜெயித்தவர், என்னை ஜெயமாய் நடத்துவார். அவர் சித்தத்தின்படி நானும் செல்வேன், என்னை ஜெயமாய் கர்த்தர் நடத்துவார். ஹல்லேலூயா. ஓ ஷபரபா கபத்யரபா. ஓ அந்த சரணத்தை கூட சேர்ந்து பாருங்க. சத்ருக்களை சிதறடித்த சர்வ வல்ல தேவன்,
சத்ருக்களை சிதறடித்த சர்வ வல்ல தேவன் யுத்தத்தில் நம் முன்னே நின்று ஜெயம் எடுப்பாரே. யுத்தத்தில் நம் முன்னே நின்று ஜெயம் எடுப்பாரே. இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். ஏகோவானம் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். ஏகோவானம் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். No fear, no fear. Hallelujah. Oh Shantalaba Kabaratiaraba. Oh Shabaraba. ஒரு பெரிய ஆங்கில பாட்டில் ஒரு சின்ன வரி, நோ நெவர் அலோன். என்னை தனியாக விடவே மாட்டார், என்னை தனியாக விடவே மாட்டார், என் கூட இருக்கிறார்ன்றத தமிழில் இங்கிலீஷில் பாடலாம். நோ நெவர் அலோன், நோ நெவர் அலோன். He promised never to leave me, never believe me alone. No, never alone. No, never alone. He promised never to leave me, never believe me alone. நான் சதா காலங்களில் உங்களோடு கூட இருக்கிறேன், உலகம் முடிவு பரியந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறார். தனியாக என்னை விடவே மாட்டார், என்னோடு இருப்பேன் என்று வாக்களித்தாரே. தனியாக விடவே மாட்டார், என்னோடு இருப்பேன் என்று, உன்னோடு இருப்பேன் என்று வாக்களித்தாரே. No, never alone. No, never alone. He promised never to leave me, never me leave me alone. Shabakadalatya rabakapatya raba shantalatya. இதுவரைக்கும் நம்ம கூட இருந்து எத்தனையோ நன்மைகளை கர்த்தர் செய்தார், எத்தனையோ காரியங்களை தாண்டி வர செய்தார், எத்தனையோ நன்மைகளை நமக்கு தேவன் சந்தோஷமாக வழங்கினார். நம்ம சந்தோஷமா ஆங்கிலத்தில் நான் வந்திருக்கிற ஆண்டவரே நன்றியை கொடுக்க நான் வந்திருக்கிறேன், நீ செஞ்சதுக்கெல்லாம். இனிமேலும் எனக்கு நிறைய பிரச்சனை, எல்லா தேவை எல்லாத்தையும் நீங்கள் பார்த்து கொள்ளுவீங்க, வழி நடத்துவீங்க, நீங்கள் என்னுடைய தேவனாக இருக்கிறீர் என்று அன்போடு நன்றி கொடுப்போம். We are here to praise you. Leave the hearts and sing. We are here to give you the best that we can bring. And it's so low, Lord, rising from a heart. I will dare to call you Abba Father. Help us now to give you precious and delight, hearts and minds and will to say, I love you, Lord. I love you, Lord. ஆராதிக்க கூடினும் உம்மை துதிக்க
எங்களை படைக்க வந்து நிற்கின்றோம். எங்கள் உள்ளங்கள் அன்பினால் நிறைந்து உம்மை நோக்கி கூப்பிடும் அப்பா பிதாவே, வரங்களை தந்திட இறங்கும் கர்த்தாவே, உள்ள மனம் சீத்தமும் உம்மை நேசிக்கும், உம்மை நேசிக்கும். அல்லேலூயா, 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 கர்த்தரை துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம், 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 ஸ்தோத்தரிப்போம். மகிமையாய் அற்புதமாய் தேவன் நடத்துவார். இந்த வாரத்தையும் ஒரு குறையில்லாமல் கர்த்தர் நடத்துவார். அவருடைய கிருபை சூழ்ந்து கொள்வதாக, அவருடைய வல்லமை உங்களை நிரப்புவதாக. Praise the Lord, praise the Lord, hallelujah. அப்படி நாம கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகலாம். நாம் தொடர்ந்து வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய 7 சபைகளை நாம் பார்த்து வருகிறோம். ஒவ்வொரு சுருக்கமாக நாம் பார்த்து வருகிறோம். கடந்த நாட்களில் சர்தையினுடைய ஆண்டவர் அந்த சபை குறித்திருக்கிற நிலவரம், அவங்க எவ்வளோ பாடுபடுறாங்க, எவ்வளோ சிரமம் இருக்குது, எவ்வளோ கஷ்டம் இருக்குது, இன்னும் அவங்க என்ன செய்ய வேண்டியது இருக்குது என்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். எதில் குறைவு எதில் நிறைவுன்னு பார்த்தோம். இந்நாட்களிலே கர்த்தர் அவங்களுக்கு அடுத்தபடியாக ஒரு புத்திமதியை சொல்லுகிறார். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கும் படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களிலே சிலரை காவலிலே போடுவான். 10 நாள் உபத்திரப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாய் இரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். 10 days என்பது நம்முடைய 100 கொடுத்தேன், 1000 கொடுத்தேன்ற வழக்கு சொல் மாதிரி அந்த நாட்களில் இருந்த வழக்கு சொல்லுது. 10 நாள் மட்டும் நினைக்க வேணாம். சம் டேஸ் ஒரு தொகையான நாட்களை குறிக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த தொகையான நாட்கள் குறிக்கப்பட்டிருக்குது. அந்த சபையிலேயே தொகையான நாட்களும் குறித்து ஆண்டவர் அவங்களுக்கு புத்தி சொல்கிறாரு. அது இல்லாமல் ஒரு சிலருக்கு சொல்கிறார் அந்த சபையில், மரணபரியந்தம் உண்மையாயிரு, மரணபரியந்தம் உண்மையாயிரு. அது யாருக்குன்னு சொல்லும் பொழுது சரீரத்தை தேவனுக்கு ஒப்பு கொடுக்காதவங்களுக்கு தான் அந்த மரணபரியந்தம் உண்மையாயிரு. ஏன்னா ஒரு நல்ல தகப்பன் பிள்ளைகள் என்ன பண்ணுவாராம், சிட்சிப்பாராம். தீமைக்கல்ல, நன்மைக்கு தான் கர்த்தர் அவங்கள சிரிச்சிக்கிறாரு. அப்போ நம்ம தீமை நினச்சிடக்கூடாது. என்னடா இப்படிலாம் இருக்குது. அதே எபேசிய சபைக்கு தேவன் இப்படிப்பட்ட காரியங்களை பேசலை, அன்பு குறைஞ்சிருச்சுன்னு பேசுகிறாரு. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உபத்திரத்தை பற்றி, பாடுகளை பற்றி, மரணத்தை பற்றி எல்லாம் பேசுகிறாரு. இந்த 10 நாள் ஒரு குறிப்பிட்ட டியூரேஷன் டைமை கர்த்தர் சொல்கிறாரு. ஆனால் ஒரு சிலருக்கு சொல்கிறாரு, மரண பரியந்த நீ உண்மையாயிரு. அது தன்னுடைய சரீர இச்சைகளிலிருந்து வெளிவராமல் ஒப்பு கொடுக்காமல் இருக்கிற சில பரிசுத்தவான்களுக்கு அந்த ஒரு சில காரியங்கள் அவங்களுக்கு தடையாக இருக்குமானால்
அதை தூய்மைப்படுத்துகிற வரைக்கும் மரண பரியந்தம் தேவன் அந்த பாடுகளை, உபத்திரவத்தை தேவன் அனுமதிக்கிறார் என்பதை இன்னும் வரக்கூடிய காலங்களிலே சரீரத்தின் பூரணத்தை பற்றி, பூரண பரிசுத்தத்தை குறித்து பார்க்கும்பொழுது சரீரத்தினுடைய காரியங்களை நம்ம பார்ப்போம். அப்பொழுது உங்களுக்கு அது நன்றாக விளங்கும். அதை குறித்து நாம் பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா, பேதுரும் அதை பற்றி ஒரு இடத்துல சொல்லுகிறத நான் வாசித்து காட்ட விரும்புகிறேன். 1 பேதுரு 4:2 வாசிக்கிறேன். ஏனென்றால் மாம்சத்தின்படி பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான். ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன், அங்கே டெஃபினேஷன், உபதேசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பான தேவஜனமே, இந்த உண்மைகளை அறிகிற நீங்கள் ஒரு கால் அந்த மரண பரியந்த நமக்கு அந்த பாடு உபத்திரம் வேணாம், நம்ம கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு நல்ல சந்தோஷமாக அவர் இளைப்பாறுதல், அவர் சுகத்தை நல்லா அனுபவிப்போம் அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுத்து இந்த சரீரத்தில் கிறிஸ்துவுக்காக பாடுபட பிரயாசத்தை தொடங்கிருங்க. கிறிஸ்துவுக்காக பிரயாசத்தை நீங்கள் பட தொடங்கிருங்க. அப்போ பேதுரு சொல்கிறாரு, இச்சையை விட்டு நீங்கள் இருப்பான், இச்சையை விட்டு நீங்கள் இருப்பான். ஒரு சிலர் நினைக்கிறாங்க, அப்படியே உட்காந்து நல்லா சாப்பிட்டுட்டு எந்த வேலையும் செய்யாமல் நான் பூர்ணமாயிடுவேன், பரிசுத்தமாயிடுவேன்லாம் சொல்லிட்டுருக்காங்க. ஆக்சுவலாக பேதுரு உண்மையை சொல்கிறார். சரீரத்தில் கிறிஸ்துவுக்காக பிரயாசம் பாடப்படுறவன் தான் அவன் இச்சையை விட்டு விலகியிருப்பான், அவன் இச்சையை விட்டு விலகியிருப்பான். இந்த சரீரத்தை உபவாசத்திற்கும், இந்த சரீரத்தை முழங்கால் ஜெபத்திற்கும், இந்த சரீரத்தை அலைந்து திரிந்து நற்செய்தி சொல்வதற்கும், இந்த சரீரத்தை நல்லா கைத்தட்டி கர்த்தரை ஆராதிப்பதற்கும், இந்த சரீரத்தில் கண்களை நல்ல வேதம் வாசிப்பதற்கும், இந்த வாய்களை நல்லா துதிப்பதற்கும், இந்த செவிகளில் கர்த்தருடைய சத்தத்தை கேட்பதற்கும் ஒப்பு கொடுத்து, இந்த சரீரத்தை கொண்டு கர்த்தருக்கு என்ன வேலையை செய்ய முடியுமோ கர்த்தர் பணியில் அது மாதிரி நம்ம பாடுபட்டு செய்வது பாக்கியம், நல்லது. அவங்க இச்சையை விட்டு ஓய்ந்திருப்பார்கள் என்று பேதுரு ரொம்ப தெளிவாக 1 பேதுரு 4:2 மறந்துடாதீங்க. அப்படி அங்கே எழுதப்பட்டிருக்கிறத நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவஜனமே, இந்த சரீரத்தினாலும் பிரயாசம் பாடுகளை எடுப்பதனால தான் அந்த ஆன்மாக்குள்ள ஒரு பூரணமே உண்டாகுது. அப்படிலாம் இயேசு கிறிஸ்து சரீரத்தை வைத்து பாடுபட்டு இருக்க மாட்டாரே, மனதிலே அவர் பாடுபட்டு, அவர் நொறுக்கப்பட்டு, அவர் பாரப்பட்டு ஜெபித்து அங்கேயே அவர் ஊழியத்தை முடிச்சுட்டு போயிருக்கலாமே. ஏன் தன் சரீரத்தை ஒப்பு கொடுத்தார்? தன் சரீரத்தில் எந்த மனுஷனும் தன் சரீரத்தை ஒப்பு கொடுத்து அதில் பிரயாச பாடுகளை சுமந்து தனக்காக அந்த சரீரத்தை, தேவன் தந்த அனுமதியான வாழ்க்கை அது தப்பு இல்லை, அனுமதியான குடும்ப வாழ்க்கை தப்பு இல்லை, அதை தாண்டி எந்த அசுத்தங்கள் இருக்குமானாலும் அதை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து கர்த்தருக்காக அந்த சரீரத்திலேயே பாடு பிரயாசங்களை நம்ம செய்யும் பொழுது இச்சை விட்டு ஒழிந்திருப்போம். ஆவியானவர் முற்றிலும் அந்த சரீரத்தை தன்மையை மாற்றி அந்த சரீரத்தினுடைய கிரியைகளை ரோமர் 8:13 சொல்லபடி பரிசுத்தாவினாலே சரீரத்தின் செய்களை அழித்தால் பிழைப்பீர்கள், அழித்தால் பிழைப்பீர்கள். ஆகிலும் மனவாட்டி சபைக்கு நான் சுருக்கமாக சொல்கிறேன், இந்த சரீரத்தை பாடுபட்டு பிரயாசப்படுறவங்க தான் மனவாட்டி. இதில் எந்த பிரயாசம் பாடு இல்லாமல் அமைதியாக உட்காந்து நான் ஜெபம் பண்ணிட்டேன், நான் மனவாட்டி ஆகிட்டேன், நான் அப்படியே போய் மேலே போயிடுவேன்னு சொல்கிறதெல்லாம் பொய் உபதேசமும் அந்த பொய்யான பக்தி வழியை பின்பற்ற வேண்டாம். நீ பரிசுத்த வாட்டி, நீ மனவாட்டியே மாறிக்கொண்டிருப்பாயானால் இந்த சரீரமும் கர்த்தருக்காக உழைத்திருக்கும். அப்பொழுதுதான் அதுக்குள்ளே இருக்கிற இச்சைகள் எல்லாம் கலைந்திருப்பார் தேவன். பரிசுத்தாவியானவர் முற்றிலும் கலைய உதவி செய்திருப்பார். ஆகவே சரீர பாடுகள் மிகவும் முக்கியமானது. அதை குறித்து தான் இங்கே சுருக்கமாக தேவன் அந்த செய்திகளை நாம் படிக்கும்பொழுது எழுதுகிறார். எனக்கு அன்பான தேவஜனமே, மன ரீதியான பாடு இருக்குது, சரீர ரீதியான பாடு இருக்குது. ஆண்டவர் ஆவியில் நொறுக்கப்பட்டார், சரீரத்தில் சிலுவை சுமந்து ரத்தம் சிந்தி பாடுபட்டார். அவர் நமக்காக நொறுக்கப்பட்டார், அவர் நமக்காக அடிக்கப்பட்டார் என்று சொல்லுகிற ஏசாயா 53 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு நன்றாக புரியும். அது மாத்திரமல்ல, இன்னும் பவுல் எழுதும்போது சொல்லுகிறார், அவரோடு கூட பாடுபட்டோமானால்
2 தீமோத்தேயு 2:12 வாசிக்கிறேன். 2 தீமோத்தேயு 2:12. அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார். அவரோடு கூட பாடுகளை பட்டால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். அப்போ மணவாட்டி சபை, பூர்ணமாக்கப்பட்ட எருசலேமினுடைய மணவாட்டி சபையே இயேசுவோடு கூட ஆளுகை செய்கிற ஒரு அந்தஸ்து தான். அப்போ பவுல் தெளிவாக எழுதுகிறார், பாடுபட்டாதான் அவரோடு நம்ம ஆளுகை செய்ய முடியும் என்று எழுதப்பட்டிருக்குது. விசுவாசிகளே, பாடு, ஐயோ மரணம், உபத்திரம், என்னடா அந்த சிமிர்னா சபைக்கு இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கார், பயப்பட வேண்டாம். எபேசு சபைக்கு அப்படி சொல்லலை, இந்த சபைக்கு அவர் சொல்கிறாரு, அந்த தூதை நாம் விளங்கி கொள்ளணும். நம்முடைய ஜீவியத்தில் சில பாடுகளை தேவன் கொடுக்கும் பொழுது நம்ம பயந்துடக்கூடாது. நமக்கு நன்மைக்கு தான் கொடுக்கிறார். பாடுகள் நமக்கு மகிமையாய் மாறும். பாடுகள் நமக்கு ஆளுகையாய் மாறும். பாடுகள் நமக்கு மகிமையை கொண்டு வரும். பாடுகள் நமக்கு ஆன்மாவின் வளர்ச்சியை கொண்டு வரும். பாடுகள் இந்த பூமியிலேயே உயர்ந்த வாழ்க்கைக்கு நம்மை கொண்டு போகும். ஹல்லேலூயா, தேங்க்யூ லார்ட். மரண பரியந்தன்னு பயந்துட வேண்டாம். ஒரு சிலரை மரண பரியந்தம் வரைக்கும் நீ இரு, சகித்து பொறுமையாரு. ஏன்னா உன்னுடைய சரீரத்தினுடைய காரியங்கள் அப்படி இருக்குது. அது தீர்ந்து அது பசுத்தமாகும் பொழுது நீ ஜெயம் பெறுவ. ஆகவே அந்த நான் பாடுகளை உனக்கு நான் தருகிறேன் என்று கர்த்தர் அங்கே சொல்கிறார். அங்கே ஸ்டார்டிங்க, நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாது. ஆனால் எவ்வளோ பாடு, எவ்வளோ கஷ்டம், சோதனை இருக்குதோ அவ்வளவும் ஆவிக்குரிய வாழ்க்கையின் உயர்வு இருக்குது, வெற்றி இருக்குது, மேன்மை இருக்குது என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். தேவச்சனமே, கர்த்தர் நல்லவர், அதிசயமானவர். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், தேங்க்யூ லார்ட். 2 தீமோத்தேயு 1:12 வாசிக்கிறேன். இது நிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுவதில்லை. ஏனென்றால் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். இது நிமித்தம் இந்த பாடுகளை நான் அனுபவிக்கிறேன். மகிமை வரப்போது, மேன்மை வரப்போது, எனக்கு பக்குவமான வளர்ச்சி வரப்போது என்று நான் அறிந்ததுனால இதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை. ஏனென்றால் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயித்திருக்கிறேன். ஹல்லேலூயா, தேங்க்யூ லார்ட். நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும், ஏசப்பா தேவனுடைய குமாரனாக இருந்தோம், பட்ட பாடுகளாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு, எபிரேயர் 5 நம்ம படிச்சிருக்கிறோம், நல்லா தெரியும். தெரியாதவங்க நல்லா தெரிஞ்சுங்க. எபிரேயர் 5ஆம் அதிகாரத்தில் நீங்கள் எடுத்து வாசித்து கொள்ளுங்க. 5ஆம் அதிகாரத்தில் தெளிவாக போட்டிருக்கோம், அவர் தேவனுடைய குமாரனாக இருந்தோம், பட்ட பாடுகளிலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு பூரணரான பின்பு. இப்போ சரீரப்பாடு, கீழ்ப்படிதெல்லாம் பாடுபடணும்னா பாடுபட்டால் தான் கீழ்ப்படிதல் வரும். கீழ்ப்படிதல் வந்தால் தான் பூர்ணமாக முடியும். பூர்ணமான பிறகு தான் நம்ம எல்லாருக்கும் ரட்சிப்பை அவர் கொடுக்கக்கூடிய ஒரு தகுதி அவருக்கு வந்தது என்று சொல்லப்படுகிறது. ஆகவே பாடுகளை, சிரமங்களை, கஷ்டங்களை, சோதனைகளை விசுவாசிகள் இனிமேல் அதை வேதனையாகவோ ஐயோயோன்னு சொல்லி பயப்படுற ஒரு பொருளாகவோ எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஒன்று சொல்கிறேன், கர்த்தர் பாடுகளை கொடுக்கும்பொழுது உனக்கு அதை சகிக்கக்கூடிய கிருபையையும் இளைப்பாறுதலையும் கூடயே தேவன் தருவார். அதுக்குரிய இளைப்பாறுதல் தேவன் உங்களுக்கு கூடவே தரக்கூடியவராக இருக்கிறார். தேங்க்யூ லார்ட். கொலோசியர் 1:24 படிக்கிறேன் பாருங்க. இப்பொழுதும் நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளில் சந்தோஷம் அடைந்து, பாடுகளிலே சந்தோஷம் அடைகிறாராம். ஏன்னா அவ்வளோ உயர்வு, அவ்வளோ பக்குவம், அவ்வளோ ஆசீர்வாதம், அவ்வளோ ஆளுகை மேலே இருக்குது என்பதை அவர் அறிகிறார். வெளிப்பாடு அவருக்கு நல்லா தெரியுது. இப்பொழுதும் நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளின் சந்தோஷம் அடைந்து கிறிஸ்துவனுடைய உபத்திரவங்களின் குறைவானதை அவருடைய சரீரமாகிய சபைக்காக என் மாம்சத்திலே நிறைவேற்றுகிறேன். அவர் ரொம்ப நிறைய பண்ணார், அதில் கொஞ்சம் அவர் சபையினுடைய சரீரமாகிய பரிசுத்தவான்களுடைய சபைக்காக நான் ஒரு சின்ன பங்கு,
ஏசப்பா 100% பாடுகளை ஏற்றுக்கொண்டார்னா நானும் அவரோடு கூட இணைந்து ஒரு 25% இணைந்து நான் அதை பெற்றுக்கொள்கிறேன் என்று அவர் எழுதுகிறார். அல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். எனக்கு அன்பான தேவச்சனமே, கர்த்தர் எவ்வளோ நல்லவர். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் மிகவும் நல்லவர். இன்றைக்கு எல்லாத்துலேயும் ஐக்கியமாக இருக்கிறாங்க, எல்லாத்துலேயும் பங்கு பெறணும், எல்லாம் எனக்கு வேணும், நான் மனவாட்டியாக மாறிடணும், ஏசப்பா கூடவே நிற்கணும், நான் அவரோடு கூட ரொம்ப நெருங்கி நிற்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. ஆசைப்படுறது நல்லது, வாஞ்சிக்கிறது நல்லது. ஆனாலும் அந்த ஆளுகையில் இருப்பதற்கு, அவரோடு கூட தேவ சாயலாய் தேவகுமாரனுக்கு ஒப்பாய் போய் இணைந்து இருப்பதற்கு, மனவாட்டியாக இருப்பதற்கு அவருடைய பாடுகளிலும் பங்கு நம்ம பெறணும் இல்லையா? பாடுகளிலும் பங்கு பெறணும் இல்லையா? கஷ்டத்திலையும் பங்கு பெற்றால் தானே ஆளுகையிலையும் பங்கு பெற முடியும். அதை குறித்து தான் பார்த்தீங்கன்னா பிலிப்பியர் 3:10 வாசிக்கிறேன். இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கு, இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்துக்கொப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படி ஆயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாயிருக்கும்படிக்காக, எப்படியும் அவருடைய பாடுகளின் ஐக்கியம் பெற்று நானும் உயிர்த்தெழுந்து அவரோடு சேர்ந்து ஆளுகை செய்யணும்னு சொல்லி அவ்வளோ ஒரு அருமையான கருத்துக்களை அங்கே கொடுக்கிறார். எனக்கு அன்பான தேவச்சனமே, பலப்படாதவர்கள் நீங்கள் யாரும் சோர்ந்து போக வேண்டாம். தேவன் உங்களுக்கு திராணி கேட்ட பாடு, சோதனை, பிரயாசம் எல்லாம் தான் அனுமதிப்பார். தேவன் திராணி மிஞ்ச அளவுக்கு மாட்டார். இப்போ நீங்கள் 25 கிலோ தூக்க முடிஞ்சால் அதுக்கேற்ற மாதிரி தான் கர்த்தர் கொடுப்பார். 100 கிலோ கொடுத்துட்டு நீங்கள் சோர்ந்து போகிற மாதிரி, நீங்கள் இடறி விடுற மாதிரி கொடுக்க மாட்டார். அதுக்கேற்ற திராணியும் கொடுப்பார், அதுக்கேற்ற கிருபையை தருவார், அதற்கேற்ற ஆறுதலின் தேவன் தந்து நம்மை பக்குவப்படுத்தி கொண்டு போய் தோல்வியில் வெற்றியில் தேவன் நிறுத்துவார். கர்த்தர் வெற்றியில் கர்த்தர் கொண்டு போய் நம்மை நிறுத்த வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். பிரைஸ் தி லார்ட். இந்த பாடெல்லாம் நமக்கு ஒப்பிடத்தக்கவே அல்ல. தேங்க்யூ லார்ட். 1 பேதுரு 2:12 நான் வாசிக்கிறேன். 1 பேதுரு 4:13 வாசிக்கிறேன். கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களிகூர்ந்து மகிழ்ச்சியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளியானதால் சந்தோஷப்படுவீர்கள். 1 பேதுரு 4:13. கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களிகூர்ந்து மகிழ்ச்சி அடையும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளியானதால் சந்தோஷப்படுவீர்கள். தேங்க்யூ லார்ட். நீங்கள் இப்போவே அந்த பாடுகளுக்கு ஒரு சிலர் உட்பட்டிருக்கிறீங்க. கர்த்தர் கொஞ்சம் பாடு, சோதனை, சில சிரமம், சில சரீரமான வேலைகளை, கர்த்தருக்கு சித்தமான வேலைகளெல்லாம் உங்களை கொடுத்து வருகிறார். அதை பாக்கியமாக எண்ணுங்க. ஏனென்றால் இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு எதிர்காலம். ஆளுகையான தேவசாயலான தேவகுமாரனோடு அவருக்கு ஒப்பாக இணைந்து வாழக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாக்கியத்தை உண்டாக்குது. இந்த பூமியிலே நீங்கள் சிரமப்பட்டு கீழே இருக்க மாட்டீங்க, உயர்ந்து மேலே தான் இருப்பீங்க. நீங்கள் வெற்றியின் மேல் வெற்றி தான் பெற்று காணப்படுவீர்கள். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். பிரைஸ் தி லார்ட். 1 பேதுரு 4:1 வாசிக்கிறேன். இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாய் தரித்து கொள்ளுங்கள். இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்தில் பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாய் தரித்து கொள்ளுங்கள். அது ஒரு பெரிய வெப்பனாக, நான் கர்த்தரோடு இணைந்து பாடுபடுவேன், கர்த்தரோடு இணைந்து ஆளுகை செய்வேன். இந்த பூமியில் எனக்கு கிடைச்சிருக்கிற இந்த பாடுகள், இந்த பிரயாசங்கள், இந்த கஷ்டங்கள், அவருக்காய் போராடி ஊழியம் செய்கிற அந்த ஊழியங்களெல்லாம் எனக்கு மகிமையாய் மாறும். என்னை கர்த்தர் வெற்றியாலேயே மாற்றுவார், எனக்கு திராணியை உண்டாக்குவார், எனக்கு நிறைய தகுதியை உண்டாக்குவார் என்று சந்தோஷத்தோடு நீங்கள் அதை அனுபவிக்க முடியாய் நான் தாழ்மையை கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு அன்பான தேவச்சனமே, இன்றைக்கு விசுவாசிகள் எடுத்துக்கொண்டால்
கர்த்தர் நன்மையை தருவார், கர்த்தர் கிருபையை தருவார், உன்னை தாங்குவார், ஏந்துவார்னு சொல்லும்போது சந்தோஷம். ஆனால் அதே விசுவாசிகள் ஆவிக்குரிய வளர்ச்சிகளுக்கு ஏதுவாக வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். அந்த வளர்ச்சிக்கு வரும்பொழுது சில முயற்சி, சில சிரமங்கள், சில பாடுகள், சில கஷ்டங்கள் நம்ம எடுத்துக்கொண்டால்தான் நம்ம மேலே வர முடியும். ஒரு எக்ஸாமினேஷனுக்கு படிக்கிறவன் அவன் கஷ்டப்படாமல் படிச்சிருவானா? ஒரு மேல் படிப்பை படித்து கலெக்டராகவோ டாக்டராகவோ வர்றவங்க சும்மா அப்படியே உட்காந்து சாதாரணமாக இருந்து சிரித்து விளையாடிட்டு வந்துடுவாங்களா? இந்த சின்சியர் ஸ்டடி, ஒரு நல்ல கருத்தாக படிக்கிறவன் தான் அந்த மாதிரி வர முடியும். அதே மாதிரி ஒரு வெற்றி வேந்தன், ஒரு ரன்னர், ஒரு ஓட்டக்காரன் சும்மா அப்படி 2 முறை அப்படி ஓட்டி பார்த்துட்டு உலகத்தில் சாம்பியனில் ஒலிம்பிக்கில் வென்ற முடியுமா? அவன் எவ்வளோ பயிற்சி எடுக்கிறான், எவ்வளோ தன்னுடைய உடலை ஆரோக்கியப்படுத்துகிறான், எவ்வளோ பண்படுத்துகிறான், அவன் ஆகாரத்தை கட்டுப்படுத்தி சாப்பிட்றான், அவன் நேரத்தை கட்டுப்படுத்தி பயிற்சியில் இறங்குறான். அத்தனை காரியங்களை செய்யும் பொழுது தானே அவன் வெற்றி பெறுகிறான். அதே போல தான் இந்த ஊழியத்திலையும் சரி, ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் சரி. கிறிஸ்தவர்களே, தேவ ஜனங்களே, பயந்துட வேண்டாம். இதெல்லாம் படிக்கும்போது ஐயோ எனக்கு இது வேணான்ற மாதிரி போகாதீங்க. நீங்கள் வேணான்னு சொன்னாலும் உங்களை உருவாக்குற தேவன் கரெக்டாக உருவாக்குவார். சிமிர்னாவை உருவாக்குற தேவன் கட்டாயம் நம்மையும் உருவாக்கி கொண்டு செல்வார். ஆகவே இவைகளெல்லாம் நாம் பயந்து ஓடுகிற விஷயம் அல்ல, இதெல்லாம் பாக்கியமான விஷயமாய் நீங்கள் எண்ணிக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தேங்க் யூ லார்ட். பிரைஸ் தி லார்ட். அப்போஸ்தலர் 16:18 வாசிக்கிறேன். அப்பொழுது அநேக நாள் செய்து கொண்டு வந்தான். பவுல் சினங்கொண்டு திரும்பி பார்த்து, நீ இவனை விட்டு புறப்பட்டும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அந்த ஆவியுடனே சொன்னான். அந்நேரமே அது புறப்பட்டு சென்றது. பிலிப்பி பட்டணத்தில் ஒரு குறி சொல்லுகிற பெண்ணை பவுல் அந்த ஆற்றங்கரையில் அதட்டுறாரு. தேவனுடைய குமாரன், தேவனுடைய பிள்ளைங்கன்னு சொல்லிட்டு இருக்குது. அதட்டினோடனே அது ஓடி போச்சு. அந்த குறி சொல்கிற பெண்ணை வச்சு ஒரு பெரிய பணக்காரன் அவன் அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் கூலி கொடுத்துட்டு டெய்லி அதை வச்சு சம்பாரிச்சிட்டு இருந்தான். அவனுக்கு வருமானம் போயிடுச்சு என்று சொல்லி அறிந்த பிறகு பவுலையும் ஷீலாவை கொண்டு போய் சிறைச்சாலையில் கொண்டு போய் போட்டு அவங்கள அடிக்க சொல்லி துன்புறுத்த சொல்லி வேதனை உண்டாக்கினான். இவங்களை அழிச்சணும்னு பார்த்தான். ஆனால் அந்த சிறைச்சாலை சபையாய் தேவன் மாற்றினார். கட்டுகள், காவல்கள் எல்லாம் அடித்து காலெல்லாம் ரத்தமாக இருக்குது, தழுமரத்தில் கட்டி வச்சிருக்கிறாங்க. ஆனால் இரவில் கைகளை தட்டி வாயை திறந்து நல்லா பாடுறாங்க. இப்படி முதல் மிஷனரி, யூரோப்பினுடைய முதல் மிஷனரிஸ் பவுலும் ஷீலாவும் சென்றிருந்தாங்க. பிலிப்பி பட்டணம், யூரோப்பு தேசம், யூரோப்பு கண்டம். அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே எவ்வளோ சிரமம், எவ்வளோ கஷ்டம் இருக்குது. ஒரு இடம் இல்லை, தங்கிறதுக்கு இது இல்லை. இந்த நாள் நேற்று தினத்தில் லைவில் கூட அதை குறித்து நான் பேசியிருந்தேன். தங்கிறதுக்கு இடம் இல்லை, எங்கே சாப்பிடுவோம், என்ன பண்ணுவோன்னு எதுவுமே கிடையாது. கர்த்தர் போனார் போனாங்க. ஆனால் மணலில், கடலுக்கு ஆற்றங்கரை மணலில் உட்காந்து செபிக்கிறாங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு கர்த்தருக்காக பிரயாசத்தை எடுத்து அவங்க பண்ணுற அத்தனை பக்தியும் ஜபமும் முயற்சிகளும் சிறைச்சாலை உடைந்து நொறுங்குச்சு. எல்லா கைதிகளிலிருந்து சிறைச்சாலை அதிகாரி முதல் கொண்டு இரவே சுவிசேஷத்தை கேட்டு மனம் திரும்பி அது ஒரு சபையாய் மாற்றப்பட்டது. அல்லேலூயா. பிலிப்பி பட்டணத்தில் ஊழியம் ஸ்தாபிக்கப்படுவதற்கு அடி உத காயங்கள், பல கஷ்டங்கள், படுக்கிறதுக்கு இடம் இல்லாமல் பல சிரமங்கள் அவங்களுக்கு இருந்தாலும் அடி உதையாக இருந்தது, சிறைச்சாலைகள் இருந்தது. ஆனால் அதன் மத்தியில் அநேக ஆத்துமாக்கள் கர்த்தருக்கு சொந்தமாய் மாறினார்கள். அல்லேலூயா. இதை அவங்க எப்படி அடி வாங்கி ரத்தம் ஊற்றுது, அவங்க நைட்டில் துதிச்சு பாடுறாங்க. அந்த அடி உதையிலையும் அவ்வளோ ஆறுதல் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அந்த பாடுகளுக்கு மேலே ஒரு ஆறுதல், அவ்வளோ அதுக்கு மேலே ஒரு விசுவாசம், அதுக்கு மேலே ஒரு பலனை கர்த்தர் கொடுத்ததுனால அவங்க கைத்தட்டி பாடுறாங்க, நல்லா பாடுறாங்க. ஹல்லேலூயா. பாட பாட வல்லமை இறங்குச்சு, உடைஞ்சது சிறை. அப்படிப்பட்ட தேவன் அவர்களுக்கு ஆறுதல், அவர்களுக்கு தேவன் சந்தோஷத்தையும் பாடுகளை சகிக்கக்கூடிய ஆற்றலையும் பலனின் தந்தவர் உங்களுக்கும் எனக்கும் தேவன் தருவாராக. ஹல்லேலூயா. குறிப்பாய் ஊழியம் செய்கிறவர்களே, பார்ட் டைம் அண்ட் ஃபுல் டைம் தைரியமாய் நின்று கர்த்தருக்காக இன்னும் அதிகமாக செய்யுங்கள்.
சூழ்நிலை கண்டு பயப்பட வேண்டாம், தைரியமாக செய்யுங்கள். கர்த்தர் நம்மை நடத்த வல்லவர். கர்த்தர் நம்மை ஆதரிக்கிற தேவன். அற்புதமாய் தேவன் நம்மை வழிநடத்தி, அற்புதமாய் தேவன் நம்மை காக்க வல்லவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, தேங்க் யூ லார்ட். இக்காலத்தின் பாடுகள் வெளிப்பட போகக்கூடிய மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவை அல்ல. வெளிப்படக்கூடிய மகிமைக்கு ஒப்பிடத்தக்க அல்ல. அவ்வளோ ஒரு பெரிய மகிமை காத்துன்னு இருக்குது. அதில் ஒரு சின்ன விஷயந்தான், கொஞ்சம் விஷயந்தான் கர்த்தர் நம்ம கொடுக்குறாரு. எனக்கு அன்பான தேவச்சனமே, இந்த சிமிர்னா என்ற பேர் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது தமிழ் அர்த்தம் என்னென்னா கசப்புன்னு அர்த்தம். இன் இங்கிலீஷ் பிட்டர். ஹீப்ரு வேர்டில் மிர்ரு என்று வருது. மிர்ரு என்றால் அந்த அந்த வெள்ளை போலம் என்றதுக்கு பேர் மிர்ருன்னு சொல்லுவாங்க. அது இன்னொரு பேர் பார்த்திங்கன்னா அது பிட்டர், கசப்பு தன்மை நிறைஞ்சது அந்த வெள்ளை போலம். அதுபோல் இந்த சிமர்னா சபைன்னு நம்ம படித்தாலே கசப்பாக தான் இருக்கும். கசப்பான அனுபவம் தான் இந்த சிமர்னா. இந்த சிமர்னா வந்து எபேசே சபையிலிருந்து, அதாவது ஏஷியன் மின்னார்லேருந்து ஆசியா என்ற அந்த தேசத்தில், பழைய ஆசியா தேசத்தில் எபேசே சபை பட்டணம் இருந்தது. அங்கேருந்து நார்த்து சைடில், வடக்கு திசையில் 35 கிலோமீட்டரில் அமைந்திருந்த இடம் இது. இங்கே இருந்தவர்கள் அநேகர் கிரேக்கர்கள் அநேகர் குடியேறி அநேக மக்கள் அங்கே இணைத்தவர்கள் கலந்திருந்தார்கள். அங்கே அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொண்டாலும் அவர்களுக்குள்ள நிறைய காரியங்கள் சீர்பொருந்த வேண்டிய விஷயம் இருந்ததுனால தேவன் அந்த சபைக்கு இப்படிப்பட்ட பாடான வழிகளிலே தேவன் நடத்தியிருக்கிறத நாம் பார்க்க முடிகிறது. ஆகவே அதுக்கு முடிவில் சொல்கிறாரு, ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். ஜீவ கிரீடத்தை உனக்கு நான் தருவேன். உண்மையாயிரு, பயப்படாத, உனக்கு ஜீவ கிரீடம். இந்த பூமியில் சூட்டப்பட்ட கிரீடம் போல நம்ம நினைக்க வேண்டாம். இந்த ராஜாவுக்கு ஒரு கிரீடம் வச்சாங்களே, அந்த மாதிரி ஒரு பொண்ணில் வச்சாங்களே, அந்த மாதிரி நீங்கள் நினைக்க வேண்டாம். இது வந்து நாம் யூகிக்க முடியாமல், நினைக்க முடியாத இருக்கிற விசேஷமான சில அதிகாரங்கள். இந்த கிரீடம் என்பது பரலோகத்தில் அளிக்கப்பட போகிற விசேஷமான சில அதிகாரங்கள், சில ஆளுகைகள், அந்தஸ்துகளை தான் இது குறிக்கிறது. இந்த கிரீடம் என்று ராஜா தலையில் இருக்கிறத வச்சு சுட்டி காட்டி சொல்கிறாங்க. ஆனால் ஜீவ கிரீடம் என்ற ஒரு கிரீடம் அங்கே என்னெல்லாம் செயல்பட போகுது, எப்படிலாம் செயல்பட போகுது என்பதை நாம் அங்கே சென்று அதிகமாய் அறிந்து கொள்ள முடியும். கர்த்தர் நமக்கு அதை வெளிப்பாடு தருவாராக. ஹல்லேலூயா. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். ஜெயங்கொள்ளுகிறவன் இரண்டாம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை. ஜெயங்கொள்ளுகிறவன் இரண்டாம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை என்று எழுது. இரண்டாம் மரணம் அவனுக்கு கிடையாது. இந்த ஒரு மரணம் வரைக்கும் கூட அவங்க உண்மையாக இருந்து எனக்கு கரெக்டாக, இது யாருன்னா தன் சரீரத்தை கர்த்தருக்காக ஒப்பு கொடுக்க முடியாமல் இச்சைகளோடு இருந்தவங்க அப்படியே ஒப்பு கொடுத்து கர்த்தருக்காக மரணம் வரைக்கும் அப்படியே காத்திருந்தா நிச்சயமாக அவங்களுடைய வாழ்க்கையில் இரண்டாம் மரணம் அவங்களை மேற்கொள்ளாது. அவங்க வெற்றி பெற்றவர்கள், அவங்களுக்கெல்லாம் ராஜ்யம் உண்டு என்று தேவன் அங்கே வாக்களிக்கிறத நாம் பார்க்கிறோம். ஆகவே தேவச்சனமே, சிமர்னா என்று சொன்னாலே ஒரு கசப்பான அனுபவம் மிக்க ஒரு வழியில் சபை கொண்டு போய் தேவன் பூர்ணப்படுத்துவதும் பரிசுத்தப்படுத்துவதும் அவளை பக்குவப்படுத்துவதுமான காரியங்களை தான் நாம் இங்கே படிக்க முடிகிறது. ஆகவே நம்மை ஒப்பு கொடுத்து இந்த நேரத்திலையும் கூட பாடுகள் எனக்கு எதற்காக வந்திருக்கிறது. போன வாரத்தில் நாம் பார்த்தோம் எதுக்காக சோதனை, எதுக்காக வனாந்திரம் என்பதை நாம் பார்த்தோம். தன் இதயத்தில் உள்ளதை நாம் அறியத்தக்கதாக அதுக்கு தான் பாடுகளை கொடுக்குறார். ஒரு ஆவிக்குரிய அம்மா, ஒரு பையன் வந்து வாட்டர் டேங்க் க்ளீன் பண்ணான். பார்த்தீங்கன்னா 500 ரூபா பேசினான். அவன் சாயங்காலத்துக்குள்ளே முடிச்சலான்னு பார்த்தா நான் வேலை அதிகமாகிடுச்சு. அவன் 8-9 மணிக்கு வரைக்கும் செஞ்சுட்டு வரான். அவனுக்கு எப்பொழுதும் போல் ஒரு டீயை கொடுத்துட்டு 500 ரூபா கொடுக்குறான். அவன் கேட்குறான், அம்மா அதிகமாக வேலை ஆயிடுச்சு, எதனா போட்டு கொடுக்க முடியுமா? அவங்க சொல்கிறாங்க, எனக்கு அதெல்லாம் தெரியாது, நீ 500 ரூபா கேட்ட
அதான் நான் தருவேன், அதுக்கு மேலே ஒரு பைசா தர மாட்டேன்னு ஒரு ஆவிக்குரியவங்க சொல்கிறாங்க. அங்கே நானும் நிற்கிறேன். அப்போ நான் சொல்கிறேன், இல்லைம்மா உங்களுக்கு அதிகமாக வேலையாயிடுச்சு, அவன் தெரியாமல் கேட்டுட்டான், இன்னும் ஒரு 200 சேர்த்து கொடுக்குமானா கொடுக்க மாட்டுறாங்க. ஆனால் நல்ல ஆவிக்குரியவங்க, அந்த இரக்க மனப்பான்மை இல்லை. அப்போ இந்த மாதிரி ஒரு இரக்கம் இல்லாத இருதயம், கடினமான இருதயம்லாம் தன்னை குறித்து அறிந்து கொள்வதற்கு தான் இந்த பாடுகளின் வழியே தேவன் கொண்டு போகிறார். பாடுகளின் வழியை கொண்டு போகிறார். ஆகவே அது தீமைக்கல்ல, நன்மைக்கே. ஹல்லேலூயா. உபாகமம் 8:2 நான் உங்களுக்கு போன வாரம் படித்து காமிச்சேன். அவர்கள் தங்கள் இதயத்தில் உள்ளதை அறியும்படிக்கு 40 வருஷம் அவர்களை வனாந்தரத்தில் நடத்தினார். ஆகவே தேவன் நம்மை பக்குவப்படுத்த, நாமே நம்ம அறிந்து கொள்ள கர்த்தர் நடத்துகிறார். ஒன்றும் பயப்படாதீங்க, தோல்வி இல்லை. கல்வாரி பாதை தோல்வி இல்லை, பாடுகளின் பாதை தோல்வி இல்லை, வெற்றியே. கர்த்தர் உன்னை வெற்றி பெற செய்வார். தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கின்றேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோனிக்குதே. தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கின்றேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோனிக்குதே. முன்னறிந்து அழைத்தவரே, முன்னின்று நலமுடன் நடத்துவார். முன்னறிந்து அழைத்தவரே, முன்னின்று நலமுடன் நடத்துவார். சகலமும் நன்மைக்கென்றே சாட்சியாய் முடித்திடுவார். சகலமும் நன்மைக்கென்றே சாட்சியாய் முடித்திடுவார். தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கின்றேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோனிக்குதே. தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கின்றேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோனிக்குதே. ஹல்லேலூயா. அன்பு நிறைந்த பிதாவே, இந்த நாளிலும் சிமர்னா சபையினுடைய தூதனுடைய மற்றொரு பகுதியை, பாடுகளுக்கு உட்படுத்துகிற பகுதியை, நீர் சொன்ன வாக்கியத்தை தியானம் பண்ண, அதை நாங்கள் ஆகாரமாக எடுத்துக்கொள்ள கர்த்தர் கொடுத்த பாக்கியத்துக்காய் நன்றி. எல்லாரும் விளங்கி கொள்ளவும் ஆண்டவர், அது தீமைக்கல்ல, நன்மைக்கே. சிட்சிக்காத புத்திரன் தகப்பன் உண்டோ? ஆனாலும் தகப்பன் தீமைக்காக அல்ல, நன்மைக்காகவே சிட்சிக்கிறான் என்று எழுதப்பட்டபடியே நீர் சிட்சித்தாலும் எங்களை அடித்தாலும் அரவணைத்து உம்முடைய நேசத்தில் அன்பில் எங்களை மறைத்து கொள்ள போகிற தேவன் நீர். இந்த நாட்களிலும் சில பாடுகள் கஷ்டங்கள் இருந்தாலும் கிருபை தந்து ஆறுதல் தந்து, ஆண்டவரே, அதிகமான ஆறுதல், கிருபை, சந்தோஷம், பாடுகளிலே சந்தோஷத்தை கொடுத்து ஆறுதல் படுத்தி அதை தாங்கிச் செல்ல பலனை கர்த்தர் கொடுப்பீராக. இந்த வாரமெல்லாம் நடத்துங்க, கர்த்தர் ஆசீர்வதிங்க, கிருபை தாங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் பிதாவாகி தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இப்பொழுதும் எப்பொழுதும் இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு இருப்பார். இந்த வாரத்தை ஆசீர்வதிப்பார். கலங்காதீங்க. கர்த்தர் மிகுமையாய் வெற்றியாய் உங்களை நடத்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட்.